அண்ணே முசவரட்டி, என்னடா தம்பி எலிவரட்டி? 6 மாசத்துக்கு முன்ன ஆனவள அரண்மனைக்குள்ள போய் அந்த புறத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு போனியே, அது என்ன ஆச்சு? அத கேக்குறியா? அந்த கதை ஏன்டா கேக்குற? ஆட்டை வித்து மாட்டை வித்து அரைஞ்சு தெரிஞ்ச கோழியை வித்து அம்மடி தொட்டை ஒன்னா சேர்த்து கொத்த பாட்டு வாழை பிடிச்சிக்கிட்டு ஒத்திர மரணா பொண்ணு பாக்க, அப்புறம் அங்க இருக்கிற பொம்பளையா ஆம்பளைய பார்த்துல போல இருக்கு. ஆமா, நீங்க போய் ஆமா போடுற ஆளை பார்த்தோன்னே அஞ்சு விட்டாலும் அதையும் மீறி ஆமணக்குள்ள போனா பொண்ணோட அப்ப பொடிமட்ட வாய பொசுன்னு கேட்டு விட்டா சீருல தர வேண்டும். ஐயா, அழுகின வாழைப்பழம் 4, அகத்துக்கீரை கட்டு 3, ஆட்டுச்சாணி மாட்டுச்சாணி 5-6 கூட சீரா கொடுத்து கட்டிட்டு வந்துடா பொஞ்சாதிய. ஒய்யார கொண்டு தாளம் பூவான் உள்ள இருக்கிறது ஈரும்பேனுங்கிற மாதிரி விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ வவுசி முக்கருடைய நீங்கிறா 3 வேளையும் தூங்குறா. உச்சந்திர நின்னுகிட்டு ஊர் புறாணி பேசுறா. அது மட்டுமா இன்னும் கேளு போடு. சட்டி பொட்டி கழுவவில்லை சமய வேலை செய்யவில்லை, சட்டி பொட்டி கழுவவில்லை சமய வேலை செய்யவில்லை, வெட்டி பைய மகளை கட்டி வைக்க கேடு ஒரு பிள்ளை கரட்ட போறேன் தாலிய கழுவி பெருங்கழுத்தோட வெகு பணத்தை இழந்து விட்டேன் கொண்டாட்டியால. ஏக்கா சீம தக்காளி, என்னடி தங்கச்சி முளகு தக்காளி, நீ புருஷ வீட்டுல போடச்ச லட்சணத்தை மாமே புட்டு புட்டு வைக்கிறாங்களே, அவங்க கதையை நீ அவுத்து விடுறது? இந்தா விடுறே. ஏய் கருப்பட்டி மாமோய், நீ தாளத்து புடி. கேளுங்கைய நாயக்கா ஒரு நையா பைசா கொடுக்கவில்லை, கேளுங்கைய நாயக்கா ஒரு நையா பைசா கொடுக்கவில்லை, பயனாக சுருட்டிக்கிட்டு போய் வளர்த்தேன் சின்ன இரு வாரி வருது அடிக்கிறான் குடி வரியால அடிபட்ட இடமெல்லாம் வீங்கி போச்சு பணியாரம் போல. அண்ணே முசவரட்டி, என்னடா தம்பி எலிவரட்டி? உன் பொஞ்சாதி கதை கோண புளியங்காண்டா, உன் கதை கொடுக்கா புளிக்காயெல்லாம் இருக்கு. சரக்கு அம்புடுதானா இல்ல இன்னும் இருக்கா? அது எப்படா தீரும்? பொஞ்சாதின்னு ஒருத்தி தாலி கட்டினதுக்கு மானம் கட்டு மகனை பூத்து போச்சுல்ல, இப்ப ஊத்து விடுறேன் போடு. கஞ்சிக்குன்னு பணம் கொடுத்தா என்ன பண்றது எம்ம பயமவ? கஞ்சிக்குன்னு பணம் கொடுத்தா கள்ளபாண்டு வச்சிக்கிறா, கஞ்சிக்குன்னு பணம் கொடுத்தா கள்ளபாண்டு வச்சிக்கிறா, சிறுவாடு சேர்த்து வச்சு அனுப்பி வைப்பாங்க வீட்டுக்கு. ஆடி போடு சம்பாரிச்சது அத்தனையும் போச்சு, இந்த அடங்காத நீலியால அவமானமாச்சு. அள்ளி கொடுக்கிறாரே அவருடைய லக்காளுக்கு, அள்ளி கொடுக்கிறாரே அவருடைய லக்காளுக்கு, கள்ளிக்காது தருவதில்லை சாப்பாடுக்கும் வழியும் இல்லை, தாலி கட்டின நாள் முதலா சண்டையாயிருக்கு, இந்த கவிடாலு சாரனுக்கு கொண்டாட்டி எதுக்கு? ஐயோ மணவாளன்னு சொல்லி மதிப்பு வச்சு பேசவில்லை, மணவாளன்னு சொல்லி மதிப்பு வச்சு பேசவில்லை, இனி இவளை வச்சு இருந்தால் ஏக சண்டை குடும்பத்தில் எல்லாருக்கும் வணக்கமுங்க போயிட்டு வாரே, இனி இவளை வச்சு பொழைக்கிறவன் பைத்தியக்காரன். அடாடாடாடாடா கலக்கிட்டு போ. ஆட்டம்னு ஆட்டம், பாரிஜாதம் ஆடுறதா ஆட்டம். அவளால் இந்த ஆட்டத்துக்கு பெருமை, ஏன் இந்த கூட்டத்துக்கே பெருமை. அவ அழகும் ஆட்டமும் என் கண்ணு மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. இப்ப போய் வீட்டுல படுத்தாலும் என் கனவுல பாரிஜாதம் தான் வந்து ஆடுவா. அவளுடைய ஆட்டத்தை பாராட்டி இந்த 10 பவுன் செங்கிலிய வெகுமானமா போடுறேன். பெரியவள முழு தேங்காய் நாய் கவன மாதிரி நாய்க்கும் பாரிஜாத்தை கவிக்கிட்டு விட மாட்டேங்கிறானடா. அது வேற ஒண்ணுப்பா, அந்த நாய்க்கன் பாரிஜாத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி நல்லா அனுபவிச்சான். என் பவுனு அப்புறம் அந்த இளிச்சவன் பழனிசாமி தலையில அவளை கட்டிக்கான். அந்த பழைய பாஸ்தத்தை இப்ப இப்படி தீர்த்துக்கிறியா?
பாரிசாதம் எந்த ஆட்டத்துக்கு போனாலும் நாக்கியரும் சீப் அனுப்புவார் தெரியுமில? நாக்கிற்கு பாரிசாதம் மேல அலாதி பிரியம்ல. என்னங்க இன்னும் உறங்கலையா? நாய்க்கிறேன். உனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? தெரியும். அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரா? அவர் கேட்டாரு, நான் மாட்டேன்னுட்டேன். இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்னங்க இது? நம்ம பொழப்பு ஆடுற பொழப்பு. ஆட போற இடத்துல எவனவனோ என்னென்னமோ வளர்றான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயமாங்க? சரி சரி, இனிமே நீ ஆட போக வேண்டாம். ஏன்? அந்த நாய்க்கரை உன்னையும் சேர்த்து வச்சு எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறாங்க. அந்த காதலை கேட்டுட்டு என்னால நிம்மதியா தொழில் பண்ண முடியல. அதனாலதான் சொல்றேன், இனிமே நீ ஆட போக வேண்டாம். என்னங்க இது? நம்ம தொழில முகத்துல நேரம் மங்குற வரைக்கும், தோல்ல சுருக்கம் விழுற வரைக்கும் தான் பொம்பளைக்கு மவுசு. இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ, அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆட கூப்பிட மாட்டாங்க. அப்படின்னா 5 வயசுல அரிதாரம் பூசி தலையில ஏற்றி வச்சுக்கிறதுங்க. எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் நான் பேர் வாங்காம போனதில்லை. அது எப்படிங்க அவ்வளவு சீக்கிரம் இறக்கி வைக்க முடியும்? உயிரை விட எனக்கு மானம் தான் பெருசு. இனிமே உன் தலையில கரக ஏறுனா உன் கழுத்துல இருந்து தாலி இறங்கிட்டு. என்னடா இது? பெரிய ஆட்டக்காரிக்கு உட்கார்றக்கு ஒரு சேர கூட காணா. இத இருக்கு. எங்க போயிட்டா பழனிசாமி? பழனிசாமி எங்க போயிட்டா? நாங்க கும்பிடுற சாமி அது. இது மேல உட்கார்ற ஏன் உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? யோ, நான் யாருக்கு தெரியுங்க? உனக்கு கடை கொடுத்தவியா? உன் கல்யாணத்துக்கு 2000, உன் தம்பி கல்யாணத்துக்கு 3000, வட்டி 3000, ஆக மொத்தம் 8000 உடனே எடுத்து வையா. புரியல? அப்புறம் எனக்கு அவனுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருது. இத பார், நாளை காலையில 7 மணிக்கு வருவேன். மொத்த படத்தையும் எடுத்து வைக்கல, உன் கழுத்துல துண்ட போட்டு இழுத்துருவேன். ஜாக்கிரதை. என்னையோ எவ்வளவு ரூபாய் கடன் கொடுக்கணும் சொல்லு. 8000 ரூபாய். இன்னைக்கு ஒரு நாள் நீ ஆடினா 10,000 ரூபாய் கொடுக்குறேன். ஏய், ரூபாய் வாங்க அவட்ட குடுறா. ஆத்திரல கொடுத்த காலம் கெட்டு போச்சு. இந்தாப்பா பழனிசாமி, சாவி இந்தா. ஏன் பாரதியா தங்க போயிட்டா? நாக்கி ரொட்டி சீப்பு வந்தது. உன் பொண்டாட்டி சீவனா சிங்காரிச்சா பொட்டு வச்சு மினிக்கிட்டு போயிட்டா. நாக்கிற விட்டு ஜீப்ல போக வேண்டாம்னு சொன்னேன். கொக்கி வச்சேன் கொக்கு புட்டிக்க, அங்க சொக்கி வந்து சிக்கிக்கிட்ட கட்டி புட்டிக்க. அடி கொக்கி வச்சேன் கொக்கு புட்டிக்க, அங்க சொக்கி வந்து சிக்கிக்கிட்ட கட்டி புட்டிக்க. அடி நாட்டு பொறத்தி உன் பாட்டு நிறுத்து.
விட்டு நிக்கையில் என்ன பிச்சுக்கிட்டு கொட்டுதம்மா உச்சி மழை ஊத காத்து வீசுதம்மா கூதலத்தான் ஏத்துதம்மா அடி கொக்கி வச்சேன் கொக்கு பிடிக்க அங்க சொக்கி வந்து சிக்கிக்கிட்ட கட்டி பிடிக்க ஐ கொக்கி வச்சேன் கொக்கு பிடிக்க அங்கே சொக்கி வந்து சிக்கிக்கிட்ட கட்டி பிடிக்க செய்யவில்லை வேலை கெட்டு நீ உத்தரவு தந்து விட்ட சீனி லட்டு கோரக்கிழங்கு தோண்டித்தார காடு குருவி பொடிச்சுத்தார அடி கொக்கி வச்சேன் கொக்கு பிடிக்க அங்க சொக்கி வந்து சிக்கிக்கிட்ட கட்டி பிடிக்க கொக்கி வச்சேன் கொக்கு பிடிக்க அங்க சொக்கி வந்து சிக்கிக்கிட்ட கட்டி பிடிக்க அடி நாட்டு புரட்டி உன் பாட்டு நிறுத்து கொக்கி வச்சேன் கொக்கு பிடிக்க அங்க சொக்கி வந்து சிக்கிக்கிட்ட கட்டி பிடிக்க அப்படி ஓடு எப்பா ஏய் என்ன இது வாசல்ல இருக்கிறாங்க ஜீப்பு அடியாத்தி இப்படி படத்தை ஒரே நல்ல கொடுக்குற ரொம்ப புள்ளிய இந்த படையிலே கிடையாது பழிச்சாக உன் பொட்டாட்டி இருக்கிற வரைக்கும் உனக்கு கவலையே கிடையாது பாச்சாவா உனக்கு எப்பப்ப படம் வேணுமோ அப்பப்ப என் வீட்டுக்கு வா நான் தர்றேன் ஜீப்பு தாரே வாசல் அடிக்குது அப்புறம் தான் உனக்கு கவலை வாங்கிட்டல வேலையை பார்த்துட்டு போயா அதுவும் சரிது வர்ற மாதிரி ஜாதோ நெல்லு இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல பாரிசாதம் இந்த வெங்கம் போயிட்டு பையன் கெஞ்சிட்டு கிடக்குற அவன் கட்டின தாலியை கழிச்சு அவன் மூஞ்சில எரிஞ்சிட்டு வா நான் உன்னை மகாராணி கணக்க வச்சு காப்பாத்துறேன் இது ஏன் குடும்ப விஷயம் அனாவசியம் நீ தலையிடாத எதிரா குடும்ப விஷயம் இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன் வரம் இருந்து தவம் இருந்து ஒத்த பொம்பளை பிள்ளைய பெற்று ஒரு மகராசன் கையில பிடிச்சு கொடுத்தேன் அது அப்பப்ப புருஷனை முண்டாட்டிய சோடியா வந்து வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போனா பெற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் எங்க இது ஒத்தையா வந்து நிக்குதே எங்க போய் சொல்றது பொண்ணா பிறந்தவ செத்தாலும் புருஷன் வீட்டுல சாகணும் வெந்தாலும் புருஷன் கையால வேகணும் அதுதான் ஒரு பொம்பளைக்கு தலையெழுத்து இது கூடவா தெரியாத ஒரு பொட்டச்சிக்கு
வாயில என்ன வச்சிருக்கீங்க? எடுத்து சொல்றது. சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி சரி, வந்ததுக்கு வெந்த களியை தின்னுபிட்டு புறப்படு. மருமகன் தங்கமானவரு, எப்படியாவது கால்ல கையில விழுந்து உன்னை சேர்த்து வைக்கிறேன். நம்ம பொழப்பு கண்டவனோட சேர்ந்து ஆட வேண்டிய பொழப்பா போச்சு. இந்த தொழில பொண்ணாட்டு மேல புருஷனுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா அந்த குடும்பம் விளங்காது. இனிமே அவரோட சேர்ந்து நான் வாழ மாட்டேன். பிறகு ஆயுசு பூரா இங்கேயே மொட்டுக்கட்டையா கிடக்க போறியா? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச வழியை நான் பாத்துக்கிறேன். என்ன வழியை பாப்ப? பரிசாதம் பரிசாதம், ஐயா என்ன இது? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் அழுதுக்கு இருக்க. சரி சரி, தலைகளை சீவிக்கிட்டு வரசா புறப்படு. எங்க ஆட்டத்துக்கிட்டே அச்சாரம் வாங்கியிருக்குமா இல்லையா? எப்போ கட்டின புருஷனையும் சந்தேகப்பட்டாரோ இனிமே நான் ஆட மாட்டேன். எப்ப அவர் செஞ்ச தப்ப உணர்ந்து அவரே இந்த சலங்கையை எடுத்து என் காலில் கட்டுறாரோ அன்னைக்கு தான் நான் ஆடுவேன்.